Good evening, dear friends. My Rotary greetings to all of you. And now it's time for us to begin our Sonal seminar. So let us get ready to start the event. Let us all come and occupy our seats to begin the seminar. I call upon the dignitaries to occupy the seat. Now I invite the Rotary Club of Nagarkoil's President in charge to come to the desk. Then I request the President in charge of Rotary Club of Nagarkoil Suburban, that is Rotary Ayyapan. Please come. PAG Satish, please come to the desk. Then I request the President of Rotary Club of Nagarkoil Central, please come to the desk. Then I request the secretaries of the three clubs, first, Secretary of Rotary Club of Nagarkoil, Rotary Netherlands, please come to the stage. Then I request Rotary Ayyapan, Secretary in charge of Rotary Club of Nagarkoil Suburban, please come to the stage. Then I call upon Rotary Bruce from Rotary Club of Central, please come to the desk. Then I request our AG, Rotary Kumarapati, please come and be with us on the stage. Then we are really honored to request our Chief Guest, Rotary Yusuf Raja from Rotary Club of Tiruveli, to come to the desk. Hearty welcome to you, sir. Shall we all rise, sir? Now I call upon our President in charge of Rotary Natarajan to order to order. Let us start with honoring the callers of the three presidents. Please announce the callers and let us be ready for the seminar. Then let us be ready for the invocation, which will be read by Rotary Ayyapan from Rotary Club of Nagarkoil Suburban. எல்லாம் வல்ல இறைவா, மனதை வளர்த்து உருவாக்கி பாதுகாப்பவரை, உயரிய அறநெறி சிந்தனைகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையை நோக்கி எங்கள் நிறுவனரை ஈர்த்தமைக்கு நன்றி கூறுகிறோம். ரோட்டரியின் உண்மையான பண்பாடுகளையும் எங்கள் மனங்களில் வேரூன்றி செய்யவும், அனைத்து மக்களிடமும் அமைதி மற்றும் நல்லெண்ணம் நிறுவவும், ஜாதி மத இன நிற மற்றும் பிராந்திய பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார மற்றும் சமூக ரீதியான தடைகளை அகற்றவும், மனித ஆளுமையின் புனிதத்தையும் உழைப்பின் மகத்துவத்தையும் சரியாக புரிந்து கொண்டு அயராது உழைக்க எங்களுக்கு உதவி செய்து, உலகில் உள்ள எல்லா மக்களும் குடும்பங்களும் நாடுகளும் ஒற்றுமையுடனும் தோழமையுடனும் வாழ்ந்து தங்கள் திருவடியில் முன் ஒன்று சேர அருள் புரியுமாறு தங்களை அறிவுணைந்து வேண்டுகிறோம். Now the four witnesses will be read by Rotary Bruce, the Secretary of Nagarkoil. The four-way test of the things we think, say or do. Is it the truth? Is it fair to all concerned? Will it build goodwill and better friendships? Will it be beneficial to all concerned? Thank you. Thank you, sir, for the four-way test. Now it is the time for the welcome address. Now I request PAG Satish to give the welcome address and welcome each and every one of us for this open seminar. Sonal seminar membership development.
சோனல் செமினார் மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் செமினாருக்கு வந்து சிறப்பித்த அனைத்து ரோட்டரி நண்பர்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்றைய சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் அறிமுகமானவர் திருநெல்வேலி கிளப்பை சேர்ந்த ரோட்டரியின் பாஸ் லைசன் கவர்னர் SM யூசுப் ராஜா அவர்களை செமினார் சார் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக PDG மேஜர் கவர்னர் ஜெசிந்தா தர்மா அவர்களை வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்றைய சோழர் செமினாரை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து ஒழுங்குபடுத்திய AG MBHM M குமாரபாண்டியன் அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த சோழர் செமினார் சிறப்பாக ஏற்பாடு செய்த நாகர்கோவில் கிளப்பை சார்ந்த ஆக்டிங் பிரசிடென்ட் PAG அனிதா நடராஜன் அவர்களை வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக தென்றல் கிளப் பிரசிடென்ட் ரோட்டரியன் K நாகராஜன் அவர்களையும் வருக என எடுத்துக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நாகர்கோவில் கிளப்பை சார்ந்த செக்ரட்டரி ரோட்டரியன் AVM கிறிஸ்டோபர் அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக சபர்பன் ஆக்டிங் செக்ரட்டரி ஐயப்பன் அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நார்மல் தென்றல் கிளப் செக்ரட்டரி ரோட்டரியன் MS ப்ரூஸ் அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அதோடு வெவ்வேறு கிளப்புகளிலிருந்து வந்து சிறப்பித்த அனைத்து ரோட்டரி நண்பர்களையும் வருக வரவேற்று வரவேற்கிறேன். நன்றி கணவனே, நல்லுறவு வரவேற்பதற்கு மிக்க நன்றி. Now I request our president to in charge that is rotating, Pastor Secretary Anita Natarajan to offer the presidential address for this zonal seminar. Good evening, everyone. My Rotary greetings to one and all. Respected Chief Guest of the day, Rotarian Yusuf Raja, our PDG, Jacinda Dharma, and the presidents who are here, and our AG Rotarian Kumara Pandian, and the members of Rotary Club of Nagarkoil and Rotary Club of Nagarkoil Suburban and Rotary Club of Nagarkoil Tender, and also the guest from Tirunelveli Rotarian Past President Shankar. It is indeed my privilege to be the active president of Rotary Club of Nagarkoil for an important occasion like this zonal seminar. இந்த நேரத்தில் this is our first zonal seminar, and that too ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நம்ம zonal seminar கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆர் ஜோனில் இருக்கக்கூடிய 3 ஆக்டிவ் கிளப்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோவில் சபர்பன் எவ்வளோ ஆக்டிவ் கிளப்னு அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அண்ட் தென்றல் ஈவன் தோ ஒரு புது கிளப்பு தான், ஒரு 8 வருடத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கிளப். பட் இன்றைக்கும் அவங்க வந்து நல்ல ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஸோ தே ஆர் ஆல்சோ இன் அவர் மிட்ஸ். அண்ட் நமக்கு சீஃப் கெஸ்ட்டாக இருக்கிறாங்க ரொட்டேரியன் யூசுப் ராஜா. எவ்ரிபடி நோஸ் இந்த ரோட்ரி வந்து ரோட்ரி 3-2 இவ்வளோ ஆக்டிவாக டெக்னாலஜி டெக் சேவியாட்டு முன்னேறி கொண்டிருக்கிறதுக்கு அவர் ஒரு பேசிக் ரூட் காஸாக இருந்தாங்க. டியூரிங் PDG நவமணி சார்க்கு பீரியடில் அப்போ ஒரு பெரிய ரெவல்யூஷன் இருந்தது. தட் டைம் ஐ வாஸ் த செக்ரட்டரி. ஸோ எவ்ரிபடி நோஸ் ஒரு பெரிய ரெவல்யூஷன் இருந்தது ரோட்ரியில். ஸோ ஹீ வாஸ் தேர் அண்ட் ஃப்ரம் தேர் அதுக்கு முன்னாடியே அவங்க ரொம்ப ஆக்டிவ் தான். பட் அந்த இயர்லேருந்து கான்ஸ்டன்ட்லி ஹீ இஸ் இன் டு திஸ் திங் அண்ட் நவ் ஹி மஸ்ட் ஹவ் நோன் ரோட்ரி திங்ஸ் அண்ட் ஆல் அவருக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். ஸோ வி ஆர் ரியலி ஃபார்ச்சுனேட் டு ஹாவ் வெரி dignified and active person as our chief guest for this occasion, when because membership வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் இன் ரோட்ரி. அண்ட் இதுக்கெல்லாம் ஒருங்கிணைத்த நம்முடைய குமாரபாண்டியன் எல்லாருக்கும் தெரியும். அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போதே அவர் பயங்கர ஆக்டிவ் ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஏஜியாக இஸ் லைக் பயங்கர ஆக்டிவாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மேட் பாசிபிள். ஸோ மெம்பர்ஷிப்பில் ஒரு பேசிக் ஒரு 7 விஷயங்கள் இருக்குது. ஐடென்டிஃபை பண்ணணும், ஒரு மெம்பரை ஐடென்டிஃபை பண்ணணும், அவர்களுக்கு ரோட்ரியை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்கணும். லைக் வாட் இஸ் ரோட்ரி அண்ட் ஆல்.
அவர்களுக்கு ரோட்ரி தெரியாமல் ரோட்ரி கிளப்புக்குள்ளே வந்துட்டான்னா அதுக்கப்புறம் தே கேன் நாட் பி லைக் அவங்க வந்து அப்படி இருக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களை இன்வைட் பண்ணணும், எங்கள் கிளப்புக்கு வாங்கன்னு இன்வைட் பண்ணோம். இப்போ கூட நம்ம ஒரு புது பர்சனை நம்ம இன்வைட் பண்ணியிருக்கிறோம் அண்ட் இண்டெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஓரியன்டேஷன். ஸோ திஸ் இஸ் த ப்ரோக்ராம் ஃபார் ஓரியன்டேஷன் மெம்பர்ஷிப். இதுவுமே இதுக்கு உள்ளாலே வருது. அண்ட் என்கேஜ் பண்ணணும். தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அண்ட் எப்போவுமே மெம்பர்ஷிப் வந்து ஒரு பிளட் லைன் ஆஃப் அ கிளப். ஸோ இந்த நேரத்தில் ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி அண்ட் ஆனர்ட் டு பி த ஆக்டிங் பிரசிடென்ட். I welcome each and everyone on behalf of Rotary Club of Nagarkoil to this occasion. Thank you. Thank you, dear Rotarian pastors and governor and Rajan, for your present words of welcome. Thank you very much. Now the next role is our AG's role. AG Konapatiyan will give the keynote address of the zonal seminar. Good evening to all. இன்றைய கூட்டத்தின் தலைவர் ரொட்டேரியன் பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் அனிதா நடராஜன் அவர்களே, ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோயில் சப்பர்பன் தலைவர் பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் சதீஷ்குமார் அவர்களே, ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோயில் சென்ட்ரல் பிரசிடென்ட் ரொட்டேரியன் நாகராஜன் அவர்களே, இன்றைய தலைமை விருந்தினர் அருமைக்குரிய நண்பர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் ரொட்டேரியன் பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் யூசுப் ராஜா அவர்களே, வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கும் ரொட்டேரியன் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் மேஜர் டொனால்ட் ஜெசிந்தா தர்மா அவர்களே, நாகர்கோயில் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோயில் செக்ரட்டரி ரொட்டேரியன் மெலோடிஸ் கிறிஸ்டோபர் அவர்களே, நாகர்கோயில் சப்பர்பன் செக்ரட்டரி ரொட்டேரியன் ஐயப்பன் அவர்களே, நாகர்கோயில் சென்ட்ரல் செக்ரட்டரி ரொட்டேரியன் டாக்டர் MS ப்ரூஸ் அவர்களே, இன்றைய ஜோனல் செமினாரில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் ரொட்டேரியன் பாஸ்ட் பிரசிடென்ட் SS சங்கர், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் கம்யூனிட்டி சர்வீஸ் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி அவர்களே, ரொட்டேரியன் பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் நாகராஜன் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோயில் சப்பர்பன் அவர்களே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் உதவி ஆளுநர்கள் ரொட்டேரியன் ஜார்ஜ் ஜோசப் அவர்களே, ரொட்டேரியன் உதயகுமார் அவர்களே, ஏனைய அனைத்து ரோட்டரி நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோனல் செமினார் ஆன் மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் கிளப் சர்வீஸில் உள்ள ஒரு முக்கியமான கிரைட்டீரியா, நம்ம பிரசிடென்ட் சொன்னது மாதிரி கிளப் அட்மினிஸ்ட்ரேஷனில் மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட்டோட ரோல் வந்து எவ்வளோ முக்கியமானது, மெம்பர்ஷிப் ரிட்டென்ஷனில் நம்ம என்ன பண்ணணும், நியூ மெம்பர் ஓரியன்டேஷனுக்கு என்ன பண்ணணும். நம்ம இந்த வருஷம் நம்ம கிளப்பில் பொறுத்தவரையில் ஒரு 4 மெம்பர்ஸை புதுசாக சேர்த்துருக்கோம். இன்றைக்கி ஒரு மெம்பரை இன்டெக்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஒரு கோல் வச்சுருக்கிறோம், ஒவ்வொரு கிளப்லேயுமே ஒரு 10 பேரை வந்து 10% வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதன் அடிப்படையில் நம்ம மெம்பர்ஸை வந்து எப்படி மீட்டிங்க்கு அதிகமாக வந்து வரவழைக்கலாம், அட்டண்டன்ஸ் ப்ரொமோஷன் எப்படி கொடுக்கலாம், ஓரியன்டேஷன் அவங்களுக்கு எப்படி பண்ணலாம், ஃபேமிலி பார்ட்டிசிபேஷன் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அழகாக இந்த மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட்டில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அழகுபட விளக்குவதற்கு தெரிவிப்பதற்கு நண்பர் யூசுப் ராஜா அவங்க வந்திருக்காங்க. மிக அருமையாக அதை பற்றி தெரிவிப்பாங்க. என்னை பொறுத்தவரையில் ரோட்ரி ஏன் ரோட்ரிக்கு வரணும், ரோட்ரினா ஏன், ரோட்ரினா என்ன, வாட் இஸ் ரோட்ரி, ஏன் ரோட்ரிக்கு வரணும், ரோட்ரியில் வந்து நம்ம என்ன பலன் கண்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். நான் மற்றவங்கள பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. நான் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பரோட அழைப்பின் பேரில் தான் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோயிலில் மெம்பராக ஜாயின் பண்ணேன். அது ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி நிறைய புரோட்டோக்கால், என்னோடய டேட்டா வாங்கினாங்க, அவங்க சர்க்குலேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட போர்டு வந்து அக்செப்ட் பண்ணிச்சு, இவர் வந்து சரியான நபரா, ரோட்டரிக்கு தகுதியான நபரா, ரோட்டரியில் செயல்பட
சரியான நபரா எல்லாத்தையும் பார்த்து அவங்க வந்து போர்டு டெசிஷன் பண்ணி என்னை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. எனக்கு இதில் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரோட்டரி பிடிச்சி போச்சு. இன்றைக்கி சூழ்நிலையில் ரோட்டரியை விட்டு போகணுன்னு சொன்னால் என்னால் போக முடியாது. ஏன்னா அதில் ஒரு என் வாழ்க்கையில் ஒரு பார்ட் அப்படிங்கிற மாதிரியே நான் வந்து ஃபீல் பண்ணி இதில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது என்னோடய 24 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது டெய்லி இதுக்கு செலவு பண்ணுவேன். என்னென்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட் எடுத்து பார்ப்பேன், மெம்பர்ஸோட பயோடேட்டா பார்ப்பேன், மற்ற கிளப்புகளோட ரோல் என்னென்ன நடக்குதுங்கிறத பார்ப்பேன். அப்படி ரோட்டரியை பற்றி நிறைய அறிஞ்சு என்னையை பொறுத்தவரை ரோட்டரி வந்து வாட் இஸ் ரோட்டரி அப்படின்னா, அரசு செய்யாத ஒரு மாற்றங்களை இந்த சமுதாயத்திற்கு செய்ய கடமைப்பட்ட ஒரு அமைப்பு. அப்பேற்பட்ட அமைப்பு தான் ரோட்டரி. அரசால் முடியாது. அரசால் ஒரு திட்டங்கள் போட்டு செயல்படுத்துவதற்கு நிறைய இடையூறுகள் வரும். அந்த திட்டம் வந்து வெற்றி பெறுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சில சூழ்நிலையில் அந்த திட்டங்கள் வந்து நிறைய வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஆனால் ரோட்டரியில் பார்த்தீங்கன்னா 1905 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு ரோட்டரி 23 பிப்ரவரி 1905 ஆரம்பிக்கப்பட்ட ரோட்டரி அமைப்பில் நண்பர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் இது. சர்வீஸுங்கிறது ரெண்டாவது தான் வந்து இதில் நம்ம ஒரு ஹியூமனிடேரியன் சர்வீஸ் பண்ணணும். நண்பர்கள் நிறைய சேர்ந்த உடனே அவங்க வந்து அப்போ தான் சர்வீஸ் ஓரியன்ட் ஒரு அமைப்பாக வந்து மாற்றுறாங்க. இன்றைக்கி பொறுத்தவரை இன்டர்நேஷ்னல் அளவில் ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் பெஸ்ட் ஆர்கனைசேஷன் 130க்கும் மேற்பட்ட கண்ட்ரிகளில் இருக்கக்கூடிய அனைத்து அரசுகளும் ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அப்படிப்பட்ட அமைப்பில் நம்ம இருக்கிறோம், அங்கம் வகிக்கிறோம்னு நினைக்கும் போது அது பெருமையான விஷயம். ரோட்டரி பண்ணுற மெயின் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ப்ரிவென்ஷன், டிசீஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட், வாட்டர் அண்ட் சானிடேஷன், மெட்டர்னல் சைல்டு ஹெல்த், பேசிக் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி, எக்கனாமிக் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், சப்போர்ட்டிங் என்விரான்மெண்ட். இந்த 7 சாப்டரில் ரோட்டரி வந்து மிக திறம்பட உலகத்துக்கு தேவையான அனைத்தையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த டிசீஸ் ப்ரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட்டில் அரசு வந்து செய்ய தயங்கின ஒரு விஷயத்தை வந்து அந்த போலியோ ஒழிக்கிறதுக்கு ரோட்டரி அவ்வளவு பாடுபட்டிருக்கு. போலியோவை ஒழிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் கவர்மெண்ட் செய்யாத விஷயங்களை கூட நம்ம ரோட்டரியிலிருந்து அந்த போலியோவை ஒழிக்கிறதுக்காக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். பார்த்துக்குங்க, பிலிப்பைன்ஸ் நாட்டில் வெரி ஃபஸ்ட்டில் வந்து 1988 போலியோவை ஒழிக்கிறதுக்கு அப்போவே நம்ம இம்யூனைசேஷன் ஆரம்பித்து இன்றைக்கி வெற்றிகரமாக நம்ம வந்து செயல்படுத்தி 128 கண்ட்ரியில் இருந்த போலியோவை குறைச்சி இன்றைக்கி இப்போ 2 கண்ட்ரியில் தான் இருக்குது. அந்த அளவுக்கு போலியோவுக்கான மிகப்பெரிய ஒரு உழைப்பை வந்து மிகப்பெரிய ஒரு சேவையை வந்து இந்த உலகத்திற்கு உலக மக்கள் நலன் கருதி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரோட்டரியில் நம்ம மெம்பர்ஷிப்பை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி அந்த சேவையை வந்து விரிவாக்கம் செய்யணும். அதோட நோக்கம்தான் மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட். ஆக இன்றைய பேச்சாளர் மிக திறம்பட அது பற்றி பேசுவார் என நம்பிக்கை இருக்கிறது. அவருக்கு வாய்ப்பு கொடுத்து எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய விரிவான உரைக்கு மிக்க நன்றி. We got a lot of information from your address. Now the next important program is election of new members. Membership Development Seminar has got an important role to play in the Rotary world, and today's important agenda is electing new members. So I call upon our new member who is to be elected to come to the stage. Others also. Now let us have the pleasure of electing a new member with the people. ஏஜ் So happy welcome Mrs. Anita Hasanta Malaya. She will be
call hereafter as Rotarian Basanta Mahima. And it is with pleasure. இல்லை அவங்களே பிரசிடென்ட் சார் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க அப்புறம் எல்லோரும் சேர்ந்தாலும் ஒரு ஃபோட்டோ ஓகே 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 ரெடி தேங்க்யூ Being a part of the Rotary Club of Nagarkoil. Now the next important program is releasing our club bulletin. So I humbly request our Chief Guest Rotary Yusuf Brother to release the bulletin. Tri-C, the Rotary Club of Nagarkoil takes the pride and pleasure of releasing the Tri-C every month. Now today I feel very happy because I am the bulletin editor. So this is the second issue. July 1st was released and now it is the second issue. Our chief guest will release it and our AG will receive it. each one. அவ்வளோ மொத்தமே அவ்வளோதான் இருக்கா சரி என்னையா நீங்கள் 10 காப்பி கூட both the corporate and Rotary sectors. He earned his BE in Electronics Communication from Government College of Engineering, Tirunelveli, where he was honored as the best outgoing student and a gold medalist. He furthered his education with an MBA in Marketing from the National Institute of Management, Mumbai. Starting his career in 1994 as a customer engineer at Xerox India, he swiftly rose to prominence by being named the first best all-round engineer nationally during his service training in 2001. He founded QTech Sales, an authorized Xerox India partner, and currently also serves as a director of New Fast Shot Private Limited. His Rotary journey began in 2009 with the Rotary Club of Tirunelveli. He has held numerous significant positions including Best Secretary in 2011 to 12 and President, for which he received multiple awards including the Best President by Human Rights Organization and Best President in RID 3212, and roles such as Additional District Secretary 2013 to 2014, First District IG Officer in 2015 to 16, Assistant Governor 2017 and 2018, District Chair for multiple committees and District Secretary for Administration for 2024 and 25. His leadership has been consistently recognized with prestigious awards and accolades. Beyond his professional and Rotary achievements, Yusuf Raja was President of the Computer Dealers Association Tirunelveli and Executive Committee member of the State Level IT Dealers Association Concord ITA, and is active in the Tirunelveli District Chamber and Commerce. He also contributed as a member of the Tirunelveli Railway Station Consultative Committee and his related business networks like BNI and the Rotary Means Business Fellowship Tirunelveli chapter. Yusuf Raja married Banu and they have a son, Sheikh Shamim, who holds a BE from Peace Theology of Technology, Coimbatore, and an MS in Management from Neuron Business University, Netherlands, and works as a financial data analyst in the Netherlands. Thank you. ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு ரொட்டேரியன் ஈஸ்வராஜாவை அறிமுகப்படுத்தல ரொம்ப மிக்க சந்தோஷம் எனக்கு. அவருடைய செயல்பாடு ஆக்டிவிட்டிஸை நான் கோவளத்தில் வச்சு நான் கவனித்தேன். ரொம்ப ஆக்டிவாகிட்டு நல்ல அவருடைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு.
இன்றைக்கி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இந்த கிளப்புக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறது. ஓகே, தேங்க்யூ சார், வெரி மச். ஆல் தி பெஸ்ட். Thank you, Roti Nagarajan, for your very pleasant words of introduction. So, as we said, all of us know about him, you know. He's a very pleasant person, very friendly-minded person, generous-hearted person, always ready to do any kind of help asked by any Roti. So, all of us know about him, so we are really happy and enjoy the pride and honor of having you with us as the chief guest. Most respected beloved past district governor, Jacinda Dharma ma'am, and president of this prestigious club, Rotary Club of Nagarkoil, president in charge, past assistant governor, past immediate past district chairman of Nervili, Rotarian Anita, Tirunelveli suburban president in charge, past president Satish, Nagarkoil Central president Mr. Nagarajan, and secretaries of Nagarkoil, Nagarkoil suburban, Nagarkoil Central, and our beloved assistant governor Rotarian Kumarapandian, and fellow Rotarians, visiting Rotarians, good evening to all. I am extremely happy to be here as a chief guest for this zonal seminar on membership development. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாகர்கோயில் கிளப்பில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்தது வந்து எனக்கு பெரிய பாக்கியம். இட்ஸ் அ வெரி ஓல்டஸ்ட் கிளப் அண்ட் தே ஆர் செலிப்ரேட்டிங் 75th year பிளாட்டினம் ஜூப்ளி செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு இப்போ நாகர்கோயில் கிளப்பில். Chartered in the year 1949 and charter president dentist Rotarian Pillai, and I'm extremely happy to share another information. Our home club Tirunelveli sponsored this Rotary Club of Nagarkoil in the year 1949. So our club was started in the year 1943. So our oldest club. Before independence, we had only 2 clubs in this southern district, apart from Madurai. One in Tirunelveli and one in Thoothukudi. Tirunelveli sponsored Thoothukudi in the year 1946 and Nagarkoil in the year 1949. So, ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி ஓல்டஸ்ட் கிளப்பில் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக பேசுகிறது, அது எங்களுடைய டாட்டர் கிளப்பில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக பேசுகிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ ஐ ஷுட் தேங்க் அசிஸ்டன்ட் கவர்னர் Kumarapandian and this zone, especially Nagarkoil suburban and Nagarkoil Central, has given me a wonderful opportunity to talk about membership in this zonal seminar. ஸோ மெம்பர்ஷிப்பை பற்றி பேசுகிறதுக்கு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன லெவலில் நம்ம டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிடலாம். ஸோ ஆஸ் ஆன் டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் 3-2-1-2 வந்து 4519 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. 4519 மெம்பர்ஸ். இப்போ வந்து ரோட் டிராக்டர்ஸும் வந்து ரொட்டேரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இப்போ மெம்பர்ஷிப்பாக நம்ம வந்து ஆர்ஐ வந்து கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காங்க லாஸ்ட்டு 1.5 இயர்ஸாக. அப்போ ரோட் டிராக்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு கம்மியான ஃபிகரில் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அதுக்கு வந்து $5 வச்சுருக்கிறாங்க. ஃபார் தி 2 விதமான ரோட் டிராக்ட் கிளப் இருக்குது, உங்களுக்குலாம் தெரியும். கம்யூனிட்டி பேஸ்ட் அண்ட் யூனிவர்சிட்டி பேஸ்ட். யூனிவர்சிட்டி பேஸ்டுக்கு வந்து $5 அண்ட் கம்யூனிட்டி பேஸ்டுக்கு வந்து $8. இப்போது 387 ரோட் டிராக்டர்ஸ் ஆர் தேர் இன் அவர் டிஸ்ட்ரிக்ட் 3-2-1-2. ஸோ அப்போ நம்ம ரொட்டேரியன் வந்து 4519 387 ரோட் டிராக்டர்ஸும் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறாங்க. இது போக ஆனரரி ரொட்டேரியன் சொல்லி நம்ம வச்சுருப்போம். அதாவது அவங்கள வந்து ஆனரரியாக நம்ம கிளப்பில் வச்சுருப்போம். பட் அவர் வந்து எந்த விதமான ஆர்ஐ டியூஸும் கட்ட மாட்டாங்க. நம்ம ஒரு ஆனரரி போஸ்ட் மார்க் கொடுத்து நம்ம கிளப்பில் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி ரொட்டேரியன்ஸ் வந்து 40 பேர் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ ஆஸ் ஆன் டேட் 3-2-1-2 ஃபிகரில். இதில் வந்து எத்தனை கிளப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 122 கிளப் இருக்குது நம்மளோட டிஸ்ட்ரிக்டில். நம்ம டிஸ்ட்ரிக் எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ரெவன்யூ டிஸ்ட்ரிக் 7 மாவட்டங்கள் சேர்ந்தது 3-2-1-2. இங்கே கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி,
விருதுநகர், ராமநாடு அண்ட் சிவகங்கா. ஸோ இந்த மாதிரி 7 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தது 3-1-2. ஸோ இதில் வந்து 122 ரோட்டரி கிளப் இருக்குது. இது போக ரோட்ராட் கிளப்பும் சேர்த்துக்கிடுவோம். அது 78 ரோட்ராட் கிளப் இப்போ ஆக்டிவாக இருக்குது. ஸோ டோட்டல் ரெண்டையும் சேர்த்தினா 200 கிளப்ஸ் நம்ம 3-1-2 பட் மெயினாக நம்ம ரோட்டரி கிளப்பை தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 122 கிளப் இருக்குது. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டலேஷன்லாம் போய்கிட்டு இருக்கு. நிறைய கிளப்பில் வந்து இண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் மை ரோட்ரியில் வந்து அந்த எத்தனை மெம்பரை ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 71 மெம்பரை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து உள்ள ஆட் பண்ணது வந்து ரொம்ப கம்மி தான். அதாவது ஒரு 4 ரெவன்யூ மாவட்டத்தை எடுத்தோம். அதில் 187 மெம்பர்ஸ் வந்து இந்த 1 இயரில் வந்து இந்த 1 மந்தில் இன்ஸ்டலேஷனில் இண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மற்ற 3 டிஸ்ட்ரிக்டும் சேர்க்கும்போது 225 230 ரொட்டேரியன்ஸ் உள்ள இண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அஃபிஷியலாக ரோட்ரியில் வந்து 71 மெம்பர் தான் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அது இப்போ நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லா கிளப்லையும் பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ கூடிய சீக்கிரம் அது வந்து உள்ள இண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் இயர் ஜூன் 30th வந்து நம்ம ஐபிடிஜி முத்தியாப்பிள்ளையுடைய பீரியடில் வந்து அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணது வந்து 4448 மெம்பர்ஸ். ஸோ 4448 மெம்பர்ஸ் இப்போ 4519 மெம்பராக ஆகியிருக்கிறாங்க மை ரோட்ரியில். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய கவர்னர் பீரியடில் 71 மெம்பர் ஆட் ஆகியிருக்கிறாங்க. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போனோம் வச்சுருங்களேன். ஸோ எதுக்கு இந்த மெம்பர்ஷிப்புக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பேசினேன் அப்படின்னா சில ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம பார்த்தாகணும். என்னென்னா 100 கிளப்புக்கு மேலே 100 மெம்பர்ஸ்க்கு மேலே நம்ம அந்த 122 கிளப் சொல்கிறோம். அந்த 122 கிளப்பில் வந்து 100 மெம்பர்ஸ்க்கு மேலே எத்தனை கிளப் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 மெம்பர்ஸ்க்கு மேலே ஒரு 6 கிளப்பு இருக்காங்க. ஸோ அந்த 6 கிளப்பில் வந்து ஒரு 3 கிளப்பு நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதில் வந்து டாப்பில் இருக்கிறது வந்து காரைக்குடி வந்து 149 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த 2வது இடத்துல வந்து ராம்நாடு இருக்கிறாங்க. ராம்நாடில் வந்து 137 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் 3வது இடத்துல நாகர்கோவில் டவுன் 133. அதுக்கப்புறம் மார்த்தான ஹனி சிட்டி வந்து 115. அதுக்கப்புறம் 5வது இடத்துல வந்து நாகர்கோவில் நம்மளுடைய இந்த கிளப் நம்ம நாகர்கோவில் கிளப் வந்து 113 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ 122 கிளப்பில் வந்து 5வது இடத்துல வந்து இந்த மெம்பர்ஷிப்பில் வந்து 113 மெம்பர்ஸை வச்சுக்கிட்டு டாப்பில் இருக்கிறாங்க. ஸோ 6வது வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் 110 மெம்பர்ஸ். ஸோ இந்த 6 கிளப்பையும் சேர்த்திங்கன்னா மொத்தத்தில் 757 மெம்பர்ஸ் வந்து இந்த 6 கிளப்பில் தான் இருக்கிறாங்க. ஸோ இதப்புறம் இன்னும் இன்டெப்த்தாக போனோம் அப்படின்னா 75லேருந்து 100 மெம்பர் எத்தனை கிளப்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிளப்பில் அகைன் இருக்கிறாங்க. ஸோ 6 கிளப்னால் தேவக்கோட்டை, கோவில்பட்டி, ராஜபாளையம், கிங் சிட்டி, சிவகாசி, சின்னவெளி, விருதுநகர், எலைட். ஸோ இந்த 6 கிளப்பும் வந்து 75லேருந்து 100 கிளப்புக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 527 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 50 கிளப்லேருந்து 50 மெம்பர் வந்து 75 மெம்பர் எத்தனை பேர்னா எத்தனை கிளப்புன்னு கேட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 10 கிளப் இருக்கிறாங்க. ஸோ இந்த மொத்தத்தில் வந்து இந்த 50 மெம்பர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய கிளப்பு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 22 கிளப்பு தான். 122 கிளப்பில் வந்து ஒரு 22 கிளப்பு தான் வந்து 50 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கிறாங்க. அவங்களுடைய டோட்டல் மெம்பர்ஸ் அந்த 22 கிளப்பில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1836. திஸ் இஸ் நத்திங் பட் 41% ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஷிப். ஸோ டோட்டல் மெம்பரில் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டோட டோட்டல் மெம்பரில் வந்து 41% வந்து 22 கிளப்பில் தான் இருக்கிறாங்க. ஸோ 18% கிளப்ஸ் கான்ட்ரிபியூட் 41% ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப். ஸோ இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும். எதுக்கு அப்படின்னா அதை வந்து மெம்பர்ஷிப்பை பற்றி பேசும்போது 15 மெம்பர்ஸ்க்கு கீழே இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதை கொஞ்சம் அக்கறை எடுத்து அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை நம்ம பார்த்து ஆகணும். 15 மெம்பர்ஸ்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 கிளப் இருக்குது. ஸோ அதில் வந்து 7 மெம்பரு, 8 மெம்பரு, 10 மெம்பரு, 11 மெம்பரு, ஸோ 15 மெம்பர் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த மெம்பருக்கு மினிமம் ஒரு 20 மெம்பராக இருந்தால் தான் வந்து அது வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கும். அது எதுக்காக நான் அந்த மெம்பர்ஷிப்பை பற்றி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசணும் அப்படின்னா அர்த்தம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எதுக்காக அப்படின்னு.
இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மெம்பர் இருந்த ஒரு கிளப்பை வந்து டீசார்ட்டர் டெர்மினேட் பண்ணியிருக்கிறோம் லாஸ்ட் இயரில். நம்ம ஐபிடிஜி பீரியடில் வந்து ஒரு 4 மெம்பர் தான் இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு மேலே அதில் ஆக்டிவாக அது பண்ணுறதுக்கு இல்லை. பட் இருந்தாலும் அந்த கிளப்பை வந்து டீசார்ட்டர் பண்ண வேண்டிய நிலமை வந்தது. ஸோ அதனால் மெம்பர்ஷிப் என்றைக்கு குறையுதோ, ரொம்ப குறையுதோ, ஸோ உங்களுடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்காது. வந்த ஆட்களே திரும்பி அந்த லீடர்ஷிப் ரோல் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து சில நேரங்களில் வந்து டீசார்ட்டர் பண்ணக்கூடிய நிலைமையும் வந்து வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த 14 கிளப்ஸும் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் நார்வேயில் 6 கிளப் இருக்குது. நார்வேயில் 6 கிளப்பு வந்து 15 மெம்பர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய கிளப்பு நார்வேயில் 6 கிளப் இருக்குது. திருநெல்வேலியில் 3 இருக்குது, தென்காசியில் 3 இருக்குது, சிவகங்காவில் 1 இருக்குது, தூத்துக்குடியில் 1 இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் தள்ளி வைப்போம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது. ஸோ மெம்பர்ஷிப்னு சொல்கிறீங்களா, எதுக்காக? ஸோ ஒய் டு வி கான்சன்ட்ரேட் ஆன் மெம்பர்ஷிப்? ஸோ இப்போ ஆர்ஐ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து 2 முக்கியமான திங் தான் உங்களுக்கெல்லாம் தெரியும். மெம்பர்ஷிப் ஆஸ் வெல் அஸ் டிஆர்எஃப் ரோட்டரி ஃபவுண்டேஷன். மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது அது கிளப்புக்கு என்ன பெனிஃபிட்டு, மெம்பருக்கு என்ன பெனிஃபிட்டு? ஸோ அஸ் அ மெம்பராக எனக்கு என்ன பெனிஃபிட்? இப்போ குமாரபாண்டியன் வந்து ஏஜி சொல்லும்போது க்ளீனாக சொன்னார், ஏன்னா வெளியே தள்ளினாலும் நான் போக மாட்டேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து ரோட்டரி மேலே ஒரு பெரிய பாசம் வந்துட்டு, ஆசை வந்துட்டு, அன்பு வந்துட்டு அப்படின்னாரு. அது உண்மைதான். அது ஸோ நிறைய பேர் வந்து அதை நீங்கள் ருசிச்சிட்டிங்க அப்படின்னா வெளியே போக மாட்டீங்க. என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் வெளியே போக மாட்டீங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து அதை ருசிக்கணும், அதை வந்து ஈடுபாடாக இருக்குன்னா அதுனா என்னன்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது. எதுக்காக அந்த மெம்பர்ஷிப் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அஸ் அன் இண்டிவிஜுவல் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது நமக்கு வந்து ஒரு நண்பர் வட்டாரம் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். நீங்கள் வந்து ஒரு நீங்கள் தனியாக இருக்கிறதுக்கும் ஒரு 10 பேரோட சேர்ந்து இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நமக்கு என்ன, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசினாலே ஒரு டாபிக், பெரிய டாபிக் அது. அதாவது நம்மளுடைய பர்சனல் விஷயமாக இருக்கட்டும், நம்ம அஃபிஷியல் விஷயமாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஹெல்த் விஷயமாக இருக்கட்டும், எனிதிங் யூ பாயிண்ட் இட் அவுட், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒருத்தருக்கு நண்பர்கள் பட்டாலும் இல்லை அப்படின்னா அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக ஒரு மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமல் தான் போகும் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பெனிஃபிட் ஃபார் தி இண்டிவிஜுவல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அதனால் ரோட்டில் இருந்தீங்க அப்படின்னா அந்த நண்பர்கள் வட்டாரத்தை வந்து நம்ம கொண்டாடணும், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் எ வெரி குட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ டு டூ அ சர்வீஸ் டு தி கம்யூனிட்டி. அதாவது ரீசெண்டாக வந்து வயநாட்டில் வந்து எவ்வளோ பெரிய ஒரு அழிவுகள் ஏற்பட்டதுன்னு நமக்கெல்லாம் தெரியும். வீடியோவில் பார்த்தோம், சோசியல் மீடியாவில் பார்த்தோம், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பரிமாறிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவர்னர் வந்து கான்ஃபார்ம் பண்ணியிருந்தார், எல்லாத்தையும் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ மெம்பர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஸோ அப்போ வந்து நிறைய கிளப் வந்து அதை வந்து பண்ணாங்க. ஸோ நம்மளால் வந்து வயநாட்டில் போய் நம்ம வந்து ஒரு தொகை வந்து கொடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 100 ரூபாயோ 200 ரூபாயோ 1000மோ 10,000மோ 1 லட்சமோ நம்மளால் முயன்றதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிளப்பு சார்பாக அப்படி கொடுக்குறோம். ஸோ நமக்கு ஒரு திருப்தி. ஸோ நம்ம வந்து வயநாடுக்கு உடைய ரிலீஃப்க்கு வந்து நம்ம கையிலேருந்து ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் போயிருக்கு அப்படின்னு. ஸோ தட்ஸ் வாட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, இட்ஸ் எ வெரி குட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ டு டூ அ சர்வீஸ் டு த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிற ரீசன் வந்து அதுதான். ஸோ நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக பண்ணுறதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக பண்ணுறதுக்கும் உண்டான விஷயம் அதுதான். இட்ஸ் அ சர்வீஸ் ஆர்கனைசேஷன். அது ஜென்யூனாக பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன். இதில் வந்து பொய் இருக்காது, பித்தலாட்டம் இருக்காது, எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த ஆர்கனைசேஷன் இருக்க போகிறதில்ல. நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு அப்படியே வந்து அந்த ரிலீஃப் மீட்டிங் போய் சேரும். அதுமாரி டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டு. ஸோ திருநெல்வேலி தூத்துக்குடியை புரட்டி போட்டது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெம்பர்ஸ், நம்மளுடைய ரொட்டேரியன்ஸ் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்கிறது வந்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்களே எவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்க. ஸோ எத்தனையோ போக முடியாத இடத்துக்கெலாம் போய் ஸ்ரீவைகுண்டம் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா சில கிராமத்துலலாம் வந்து நம்ம லாஸ்ட் இயர் முத்தியாப்பள்ளி பீரியடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டிஜிஎன்லாம் வந்து அவருடைய மெட்டீரியல்லாம் கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய நல்ல ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன் நம்மளுடைய பங்களிப்பும் அதில் வந்து கொஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னா சரி நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி நம்ம கொடுத்தோம் அப்படின்னு. ஸோ அது மாதிரி அதனால தான் வந்து இது செகண்ட் ஃபோர்மோஸ்ட் பெனிஃபிட் ஃபார் இண்டிவிஜுவல் இட்ஸ் அ சர்வீஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். அதாவது நமக்கெல்லாம் வந்து சில நேரங்களில் வந்து ஒரு பொழுதுபோக்கு வேணும், ஒரு 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 என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் வேணும். அப்படின்னா அது வந்து இந்த இடமா தான் இருக்கும், இந்த ரோட்ரியாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஃபெலோஷிப்பாக இருக்கும், இல்லைனா வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு ஜாலியாக பேசுகிறது, மனம் விட்டு பேசுகிறது, மனம் விட்டு சிரிக்கிறது. சில கிளப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மீட்டிங் முடிஞ்சப்பறம் அவங்க பேசுகிறது வைக்கிறது ரொம்ப இங்கே நிறைய கிளப்பில், ஈவன் அவர் ஹோம் கிளப் ஆல்சோ. ஸோ நம்ம வந்து நம்மளை அறியாமலே நம்ம பேசுகிறது, மனம் விட்டு பேசுகிறது, சிரிக்கிறது வைக்கிறது இதெல்லாம் வந்து நோய் விட்டு போகும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வந்து வேறு எங்கேயும் போய் நீங்கள் வந்து தனியாக போய் சிரிக்க முடியாது, தனியாக போய் என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணுறது, இந்த ஃபன் பண்ணுறது எல்லாமே அது வந்து இந்த ரோட்டரி ஆர்கனைசேஷன் தான். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஃபோர்மோஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபார் அன் இண்டிவிஜுவல் பர்சனல் நீட்ஸ், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி ரெண்டும் வச்சுக்கலாம். பர்சனல் நீட்ஸ் அப்படின்னா இப்போ என்னுடைய பையனுக்கு வந்து ஒரு காலேஜில் வந்து ஒரு சீட் வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த காலேஜில் வந்து யாரையுமே எனக்கு தெரியாது அப்படின்னா என்னுடைய நண்பர்கள், என்னோட ரொட்டேரியன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு அந்த காலேஜில் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டை தெரியும், அந்த பிரின்ஸிபாலை தெரியும் அப்படின்னு. ஸோ பர்சனல் நீட்ஸுக்கு வந்து அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நாட் ஓன்லி த அட்மிஷன். இப்போ நீங்கள் வந்து ஒரு நான் திருநெல்வேலியில் இருக்கேன், இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ தி பெஸ்ட் கார்டியாலஜிஸ்ட் யாருன்னு பார்க்கும்போது ஓகே மஹபூப் சுபஹானியாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு கிரேஸ் தீபக்கா இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அவங்களில் சில பேர் ரொட்டேரியன்ஸாக இருப்பாங்க, இல்லைனா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொட்டேரியனாக இருப்பாங்க. ஸோ ஈஸியாக வந்து அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கும் அந்த அவங்களுடைய இது டைமிங் கிடைக்கிறதுக்கும் வந்து இட்ஸ் த்ரூ ரோட்டரி மூலமாக கிடைக்கும். ஸோ பர்சனல் நீட்ஸாக இருக்கட்டும், ரெக்கமெண்டேஷன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் நம்மளுடைய பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு இடமா கூட நம்ம வந்து இந்த ரோட்டரியை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் பெனிஃபிட் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்சனல் க்ரோத் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். அதாவது உங்களுடைய தலைமை பண்பை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நல்ல இடம் வந்து ரோட்டரி. அதாவது எதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஒரு பிரசிடென்ட் ஆறார், ஒரு செக்ரட்டரி ஆறார் அப்படின்னா அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மைக்கை கொடுத்தீங்கன்னா சில பிரசிடென்ட் சில செக்ரட்டரி ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு பயப்படுவாங்க. ஸோ வந்து நின்னாலும் மைக்கை பிடிச்சிங்கன்னா பேச வராது. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க முன்னாடி ஆட்களை பார்க்கும்போது நமக்கு வந்து பேச்சே வராது. ஆனால் அதே இது வந்து அந்த 365 நாளில் வந்து அவங்க வந்து வாரத்துக்கு ஒரு மீட்டிங் 52 மீட்டிங் போடுறாங்க, இல்லை மந்த்லி 2 மீட்டிங்கு, ஸோ 26 மீட்டிங் போடுறாங்க, இல்லை நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, நிறைய ஸ்கூலில் போய் பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி டெவலப் ஆகி மோல்டாகி அந்த 365 டேஸில் ஜூன் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரே மாதிரி வேறு யாரும் பேச முடியாது. அப்படி நீங்கள் மைக்கை வாங்கி கொடுங்க தான் செய்யணும். மைக்கை கொடுத்துட்டா பேசிக்கிட்டே இருப்பார், என்றைக்கு ஐபிபியில் கொடுங்க பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ பேச முடியாத ஒரு ஆள் வந்து எப்படி இந்த அளவுக்கு பேசுகிறாரு அப்படின்னா இட்ஸ் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம். ஸோ உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸுக்கு வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸுக்கு வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த ரோட்டரி கிளப் இருக்கும். ஸோ அதுதான் வந்து சொல்கிறது, நம்மளை டெவலப் பண்ணக்கூடிய நல்ல இடமாக இந்த அதேமாரி நீங்கள் லீடர்ஷிப் எடுக்கிறீங்க, பிரசிடெண்ட் ஆகிறீங்க, செக்ரட்டரி ஆகிறீங்க அப்படின்னா நிறைய சேலஞ்சஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணுறீங்க, எப்படி கன்வின்ஸ் பண்ணுறீங்க, எப்படி நெகோசியேட் பண்ணுறீங்க, எப்படி அந்த மெம்பரோட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கில் அது. ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணும்போது என்ன ஆகுனா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் பிஸ்னஸ் as well as யுவர் பர்சனல் லைஃப் ஆல்சோ. ஸோ இதை நீங்கள் அங்கே கொண்டு போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இட்ஸ் அ வெரி குட் ஸ்கில்ஸ். ஸோ இட் கேன் பி யூஸ்ட் இன் யுவர் பர்சனல் லைஃப். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கண்டினியூஸ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஸோ கண்டினியூஸ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் இங்கே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீக்லி மீட்டிங் நடத்துகிறீங்க, இல்லை பை மந்த்லி மீட்டிங் நடத்துகிறீங்க அப்படின்னா அதில் சில ஸ்பீக்கர்ஸ் வருவாங்க. சில ஸ்பீக்கர்ஸ் வந்து நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் சைட்லேருந்து வருவாங்க, ஈவன் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரலாம், ஈவன் நம்ம ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு ஆடிட்டிங் சைட்லேருந்து வரலாம். ஸோ அவங்க வந்து பேசும்போது நான் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய கிளப்பில் வந்து பட்ஜெட் மீட்டிங்லாம் போட்டாங்க. ஸோ இந்த பட்ஜெட் மீட்டிங்கில் வந்து என்ன அப்படின்னா என்ன பட்ஜெட் இருக்குது, என்ன மாதிரி பட்ஜெட் யூனியன் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு தெரியறதுக்கு உண்டான வாய்ப்பாக இது அமையும். ஸோ இட்ஸ் அ லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இது.
ஸோ அதுக்கப்புறம் நிறைய ட்ராவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த கிளப்பில். அதாவது எப்படின்னா 33,000 கிளப் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு கண்ட்ரிக்கு போனாலும் உங்களுக்கு வந்து அஸ் அ ரொட்டேரியனாக நீங்கள் உள்ளே போய் அந்த கிளப்பில் போய் நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சண்முக ராஜேஸ்வரன் வந்து ராம்நாட்லேருந்து யூஎஸ் போனார். அங்கே 2-3 கிளப்பில் போய் அட்டன் பண்ணார். அதெல்லாம் ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணியிருந்தார். அஸ் அ ரொட்டேரியனாக அவர் அங்கே போய் மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாலுமே வந்து அங்கே போய் நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணுறது, அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் டெவலப் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனாக இருக்கிறதுனால அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஆர் தி வேரியஸ் பெனிஃபிட்ஸ் அஸ் அ மெம்பர். ஓகே, ஸோ கிளப்புக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கு நீங்கள் மெம்பர்ஷிப் பற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்க, கிளப்பில் எதுக்கு கூட்டிக்கிட்டே இருக்கணும், எங்களுக்கு 8 மெம்பர் போதும், 10 மெம்பர் போதும், 15 மெம்பர் போதும் அப்படின்னா நோ, இட்ஸ் நாட் எனஃப். அதாவது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிளப்புக்கு நிறைய பெனிஃபிட் வந்து மெம்பர்ஷிப் வந்து கூடுறதுனால இருக்கும். அதாவது 100 மெம்பருக்கு மேலே 6 கிளப் இருக்குது, 75 மெம்பருக்கு மேலே 6 கிளப் இருக்குது, 50 மெம்பருக்கு மேலே 10 கிளப் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ எதுக்காக இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, அந்த கிளப்புக்கு என்ன பெனிஃபிட் அவங்க பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு கிளப்பில் வந்து மோர் மெம்பர் இருக்கிறாங்க, நிறைய மெம்பர் இருக்காங்க வச்சுருங்க, நிறைய மெம்பர் இருக்காங்க அப்படின்னா ஒரு கிளப்பில். ஸோ மோர் பீப்புள், மோர் ஐடியாஸ், மோர் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ், மோர் பிளான்ஸ். ஸோ ஒரு கிளப்பு, ஒரு கூட்டமாக ஒரு 100 பேர் இருக்கீங்க அப்படின்னா 100 பேருக்கும் 100 விதமான ஐடியாஸ் வரும், 100 விதமான இன்னோவேட்டிவ் திங்கிங் வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பிளான்ஸ் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும். ஸோ 100 மெம்பர் இருக்கீங்கன்னா 100 மெம்பரும் அதில் வந்து ஆக்டிவாக இருந்தாங்க அப்படின்னா, அதில் ஒரு 50 மெம்பர் ஆக்டிவாக இருந்தாங்கன்னா 50 விதமான ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் கிளப்புக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த ரோட்டரி ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், இப்போ கவர்னர் கேட்குறாரு அப்படின்னா 50 மெம்பர் இருக்காங்க, 100 மெம்பர் இருக்காங்க, டிஆர்எஃப்க்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணலாம். டிஆர்எஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு கிராண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நிறைய கிராண்ட்ஸ் உங்கள் கிளப்பு மூலமாக நிறைய பண்ணலாம். ஸோ குளோபல் கிராண்டாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் கிராண்டாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய மெம்பர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிடைப்பாங்க. ஒரு கிளப்பில் வந்து 100 மெம்பர் இருக்கிறதுக்கும் 10 மெம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளப்பில் வந்து 100 மெம்பர் இருக்கானா 100 ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதே இது நீங்கள் லீடர்ஷிப் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த செக்ரட்டரியாக இருக்கட்டும், அந்த பிரசிடென்ட் இருக்கட்டும், 100 மெம்பரோட கான்டாக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவருக்கு 100 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கிளப்புக்கு கிடைக்கக்கூடிய சில பெனிஃபிட்ஸ். ஸோ அப்போ ஓகே, இதெல்லாம் கிளப்புக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, அந்த மெம்பர்ஷிப்பை வந்து எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது? ஸோ நாங்கள் வந்து 8 மெம்பர் தான் இருக்கோம், 15 மெம்பர் தான் இருக்கும், 20 மெம்பர் தான் இருக்கும், 30 மெம்பர் தான் இருக்கும், எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு வந்து இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், DEI அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ரோட்டரியிலேருந்து. ரோட்டரி வந்து ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான். டெய்லி நிறைய சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு சேஞ்ச், நாளைக்கு ஒரு சேஞ்ச், நிறைய லாட் ஆஃப் சேஞ்சஸ். இப்போ DEIக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. DEIக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் போட சொல்கிறாங்க, கிளப் லெவலில் சேர்மன் போட சொல்கிறாங்க. ஸோ ஈவன் RI பிரசிடென்ட்ஸ் ஆர் ஃபோக்கஸிங் ஆன் த DEI. டை அப்படிங்கிறது ஸோ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், டைவர்சிட்டி, யூபிட்டி அண்ட் இன்க்ளூசிவிட்டி அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைவர்சிட்டி. ஸோ எப்படி நீங்கள் மெம்பர்ஷிப்பை வந்து பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அனிதா மேம் பேசும்போது நான் க்ளீனாக கவனித்து அவங்க ஒரு 5-6 ஐ சொன்னாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி பிரமாதமாக அது பேசுனாங்க அந்த ஐ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ யாரெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஐ வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ 2வது ஐ வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ ரோட்டரியை பற்றி அவங்கள்ட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ 3வது ஐ வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணுறது. ஸோ அவங்க ரோட்டரிக்கு நீங்கள் வந்து இன்வைட் பண்ணி வாங்க ரோட்டரி கிளப் மீட்டிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. ஸோ அதுக்கப்புறம் ஐ வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் மெம்பரை வந்து உள்ள கொண்டு வந்து அவங்க வந்து மெம்பராக ஆட் பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறம் இன்வால்வ் பண்ண வைக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள வந்து மெம்பராக சேர்த்துட்டா மட்டும் இது கிடையாது, அவங்கள வந்து உள்ள சில விஷயங்களை வந்து நம்ம இன்வால்வ் பண்ண வச்சா தான் அந்த ரிட்டர்ன்ஸை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஐஸ் இருக்குது. ஸோ அதனால் டைம் ஆச்சுன்னா சொல்லிடுங்க, நான் முடிச்சிடுறேன். ஸோ ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த மெம்பர்ஷிப்பில் பேசிக்கிட்டே போகலாம். ஸோ அதாவது
இந்த மாதிரி வேரியஸ் ஐஸ் வந்து மேடம் க்ளீனாக சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து 2 விதமாக பிரிக்கலாம். அதாவது என்னென்னா மெம்பர்ஷிப்பில் வந்து ஒன்று வந்து மெம்பர் இன்டெக்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து மெம்பரை ரீட்டைன் பண்ண வைக்கிறது. ஸோ நிறைய கிளப்பில் என்ன ஆகும் அப்படின்னா மெம்பரை ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, வெளியே போய்கிட்டே இருப்பாங்க. ஈவன் ஆர்ஐலே அப்படி தான். 12 லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக 12 லட்சம் மெம்பர் தான் இருக்கிறாங்க. இவ்வளோ மெம்பர் ஆட் ஆகிட்டே இருக்காங்க, வெளியே போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் உள்ள மெம்பர் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த மாதிரி இன்டெக்ட் பண்ணுற அளவுக்கு வெளியே போகாமையும் பார்த்துக்கிடணும். ஸோ அதுதான் வந்து அதில் இம்பார்ட்டண்ட். அதனால் 2 இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா வந்து எந்த கிளப்புமே பார்க்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து மெம்பர்ஷிப்புக்கு வந்து சில சப் கமிட்டி போட சொல்கிறாங்க. சப் கமிட்டி என்ன அப்படின்னா மெம்பர்ஸ் அட்ராக்ஷன் சொல்லிட்டு ஒரு சப் கமிட்டி இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே போட்டிருக்கோம். ஸோ அட்ராக்ஷன் அப்படின்னா மெம்பரை உள்ளே இன்வைட் பண்ணுறதுக்கு உள்ளே அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ அட்ராக்ஷனுக்கு ஒரு சப் கமிட்டி, அப்புறம் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சப் கமிட்டி, மெம்பர்ஸ் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சப் கமிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ மெம்பர் ஓரியன்டேஷனுக்கு ஒரு சப் கமிட்டி, அதுக்கப்புறம் டைவர்சிட்டினா டைவர்சிட்டியை பற்றி நிறைய சொல்லலாம். அதாவது ரிலீஜனாக இருக்கட்டும், ஜெண்டராக இருக்கட்டும், செக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், இல்லைனா ஒகேஷ்னல் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், லாங்குவேஜாக இருக்கட்டும், ஸோ ஈவன் வேரியஸ் கல்ச்சராக இருக்கட்டும், எதுனாலுமே நம்ம டைவர்சிட்டியில் தான் இருக்கிறோம். ஸோ அதில் நம்ம கிளப்பில் எது இல்லையோ அதை நீங்கள் உள்ளே கொண்டு வர்றது. எந்த ப்ரொஃபஷன் இல்லை இப்போ இப்போ வந்து லேடிஸ்லாம் நிறைய உள்ளே கொண்டு வர சொல்கிறாங்க. ஸோ ஜெண்டர், ஈவன் டிரான்ஸ்ஜெண்டரே உள்ள கொண்டு வர சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து இன்டெக்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி லேடி மெம்பராக கூட இல்லை, இப்போ கூட நம்ம லேடி மெம்பர் இன்டெக்ட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ லேடி மெம்பர் இல்லை டிரான்ஸ்ஜெண்டர் இல்லைனா வந்துட்டு உங்களுடைய கிளப்பில் வந்து எந்த கிளாசிஃபிகேஷன் இல்லையோ, எந்த கேட்டகரி இல்லையோ அந்த கேட்டகரி உள்ளே கொண்டு வர்றது. அதுமாரி நிறைய குரூப்ஸ், நிறைய அசோசியேஷன் வெளியே இருக்குது. அதாவது இன்ஜினியர் அசோசியேஷனாக இருக்கட்டும், சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனாக இருக்கட்டும், இல்லை கம்ப்யூட்டர் டீலர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு சேம்பர் ஆஃப் காமர்ஸாக இருக்கட்டும். ஸோ நிறைய பிஸ்னஸ் ஃபோரம் வெளியெல்லாம் இருக்குது. ஸோ டாக்டர்ஸ் ஐஎம்ஏவாக இருக்கட்டும். ஸோ வி என் நம்பர் ஆஃப் அசோசியேஷன் குரூப்ஸ் இருக்குது. அதில் இருந்து மெம்பர்ஸை உள்ளே கொண்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் திங்ஸ் மூலமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா மெம்பரை வந்து உள்ளே கொண்டு வரலாம். இதுதான் வந்து இந்த சப் கமிட்டியை போட வைக்கிறது. ஸோ இதில் வந்து இந்த சப் கமிட்டியில் போட்டு நீங்கள் மெம்பரை உள்ளே கொண்டு வரும்போது அகைன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி நீங்கள் ரீட்டைன் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ இதில் வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெம்பர் இண்டக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மெம்பரை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா இப்போ ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, அவங்கள வந்து இன்ஃபார்ம் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இண்டெக்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி உள்ளே கொண்டு வரீங்க. ஆனால் உள்ளே கொண்டு வரும்போதே இந்த மெம்பரை வந்து என்ன பண்ணணும்னா அந்த இண்டக்ஷன் செரிமனியை வந்து ஒரு பிரமாதமான செரிமனியாக வைக்கணும். ஸோ அது எப்படி அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு அந்த இண்டக்ஷன் செரிமனி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த செரிமனி வந்து எப்படியும் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு புதுசாக வர்றாங்க, இல்லைன்னா ஒரு பையன் ஒரு மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு புதுசாக வரான் அப்படின்னா ஒரு கல்யாணத்தை எப்படி நம்ம விமர்சையாக பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு 10 மெம்பரை நீங்கள் உள்ளே இண்டெக்ட் பண்ணுறீங்கன்னா 10 மெம்பரை ஒரு பெரிய இண்டக்ஷன் செரிமனியாக பண்ணுங்கள். ஸோ அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு செரிமனியாக வந்து அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான சீஃப் கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து அவங்கள வந்து மேலே தாளத்தோடு உள்ளே கொண்டு வந்து அவங்கள வந்து ரோட்டரியை பற்றி புரிய வச்சு, ரோட்டரியை பற்றி வெளியே போகாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து அதை சொல்லி என்னென்ன ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம் இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வந்து இண்டெக்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆர்ஐயில் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது போக நீங்கள் அந்த மெம்பர் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அந்த டிஇஐயில் வந்து அந்த டைவர்சிட்டியை பற்றி பேசினேன். அடுத்தது ஈக்விட்டி அப்படின்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் நீ பெரியவன், நான் பெரியவன், நீ சிறியவன், நீ ஒன்றுத்துக்கு ஆகாதவன், உனக்கு ஒன்றும் தெரியாது, சோசியல் எக்கானமியாக இருக்கட்டும், எல்லாம் எதுவாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி பாகுபாடு வந்து கிளப்பில் இருக்கக்கூடாது. எல்லோரும் ஈக்குவல். ஸோ எல்லோரும் ஈக்குவல். ஸோ அது வந்து பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், இல்லை பணமே இல்லாதவனாக இருக்கட்டும், நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க, அந்த கிளப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க. ஸோ அது ப்ரொஃபஷனாக இருக்கட்டும். ஸோ சிலர் வந்து மேனேஜராக இருக்கலாம், சில ஜென்ரல் மேனேஜராக இருக்கலாம், சில மேனேஜிங் டைரக்டராக இருக்கலாம். ஸோ எனி ப்ரொஃபஷன்ஸாக இருக்கட்டும், எனி ஒகேஷ்னலாக இருக்கட்டும், எனி கைண்ட் ஆஃப் அதாவது கலராக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், ரிலீஜனாக இருக்கட்டும், ஸோ எதுவாக இருந்தாலும் ஈக்குவலாக வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து உள்ளே கொண்டு வரணும். அந்த கிளப்பில் வந்து ஈக்குவிட்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா தான் வந்து மெம்பர் வந்து உள்ளே வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது, இல்லைன்னா மெம்பர் வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ கடைசி ஐ சொல்கிறாங்களா, அந்த ஐனா இன்க்ளூசிவிட்டி அப்படின்னா என்னென்னா என்கேஜிங். அதாவது அந்த எந்த ஒரு மெம்பராக இருந்தாலும்
நீங்கள் வந்து அவங்களை வந்து என்கேஜ் பண்ணணும். ஒரு 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 மீட்டிங் நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த மீட்டிங் வந்து அஜெண்டா போடுவீங்க. அந்த அஜெண்டாவில் வந்து ஃபஸ்ட்டு ரோட்டரி பேருக்கு அந்த புது மெம்பரை கொண்டு வந்து ரோட்டரி பேர் சொல்ல வைக்கணும். 4-way டெஸ்ட்டு புது மெம்பரை கொண்டு வந்து 4-way டெஸ்ட்டு சொல்ல வைக்கணும். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சீஃப் கெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு கிளாசிஃபிகேஷன் டாக்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து மொமெண்ட்டாக கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை vote of thanks இருக்கட்டும், வெல்கம் அட்ரஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மீன். ஸோ அவங்கள வந்து ஸ்டேஜுக்கு ஏற்றணும், அவங்களை இன்வால்வ் பண்ண வைக்கணும். இது மீட்டிங்கில். இப்போ சர்வீஸ் ப்ராஜெக்டில் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வந்து அவங்க மூலமாக அந்த அந்த பெனிஃபிஷரி கொடுக்க வைக்கணும். ஸோ இல்லைன்னா நீங்கள் ஒரு செமினார் நடத்துறீங்க, ஒரு மீட்டிங் நடத்துறீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய இன்விடேஷன் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்றதா இருக்கட்டும். ஸோ அதாவது அப்பார்ட் ஃப்ரம் மீட்டிங் என்னென்ன உண்டோ அதெல்லாமே. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களை என்கேஜ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களை இன்வால்வ் பண்ண வச்சிங்க அப்படின்னா, அவங்களை என்கேஜ் பண்ண வச்சிங்கன்னா அந்த மெம்பர் வெளியே போக மாட்டாங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரோட்டரி மேலே ஒரு ஆர்வம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. அதுவே ரோட்டரி ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்த சொல்கிறாங்க. ஸோ நியூ மெம்பர் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், அதாவது ரோட்டரி பற்றின விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது ரோட்டரி பற்றின தாக்கம் அவங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா, குமார பாண்டியன் மாதிரி ஆட்கள் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த ரோட்டரி பயங்கரமாக வலுவாகும். ஸோ வெளியே போகக்கூடிய வழிகள் இல்லை. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மெம்பரை உள்ளே கொண்டு வரீங்களோ, ஸோ அந்தளவுக்கு மெம்பரை ரீட்டைன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ பிரமாதமாக அமையும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆர்ஐலேருந்து சில அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. என்ன முதல்ல வந்து பின் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, எப்படி நீங்கள் வந்து ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஏகேஎஸ் ஆர்ட்ஸ் கிளப் சொசைட்டின்னு சொல்லிட்டு அவங்க கேலரி வச்சுருக்காங்க. நம்ம ஆர்ஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் போனீங்கன்னா தெரியும். ஸோ அது மெம்பர்ஷிப்புக்கு என்ன பண்ணாங்கன்னா வெர்ச்சுவல் கேலரின்னு சொல்லிட்டு மை ரோட்டரியில் இருக்குது. ஸோ மெம்பர்ஷிப் சொசைட்டி வெர்ச்சுவல் கேலரி அப்படின்னு. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில்வர், ஃபஸ்ட்டு பிரான்ஸு, அப்புறம் சில்வர், அப்புறம் கோல்டு, அப்புறம் பிளாட்டினம். ஸோ அந்த மாதிரி அவங்க வகை பண்ணுறாங்க. நீங்கள் மை ரோட்டரியில் போனீங்கன்னா போய் பாருங்கள். அதில் வெர்ச்சுவல் கேலரி இருக்குது. அதில் வந்து மெம்பர்ஷிப் வெர்ச்சுவல் கேலரின்னு இருக்குது. ஸோ அதில் நீங்கள் 25 மெம்பரை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரான்ஸ் லெவலில் உங்களுக்கு அதில் வந்து இடம் கிடைக்கும் அந்த வெர்ச்சுவல் கேலரியில். ஸோ 30 மெம்பர், 25லேருந்து 29 மெம்பர் வர உங்களுக்கு வந்து பிரான்ஸு, 30லேருந்து 39 வரை. ஸோ 40 வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரான்ஸ் வந்து சில்வர் கொடுக்குறாங்க. ஸோ 50லேருந்து 74 வரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல்டு கொடுக்குறாங்க. ஸோ 75 மெம்பர் மேலே நீங்கள் ஸ்பான்சர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாட்டினம் கொடுக்குறாங்க. ஸோ இது விர்ச்சுவல் கேலரி. நீங்கள் வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டில் உங்க பார்த்துக்கிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அவார்டு வந்து ஆர்ஐலேருந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் நிறைய மெம்பரை ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்ஐயில் வந்து உங்களுக்கு அந்த பெனிஃபிட் இருக்குது. ஸோ நிறைய மெம்பரை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணி உள்ளே கொண்டு வர பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்ஐ கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஸோ வித் திஸ் லெட் மீ ஜஸ்ட் கன்க்ளூட். மிக டைம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ மெம்பர்ஷிப்புக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம இருக்கிற இப்போ அந்த 15 மெம்பர் கீழே உள்ளவங்க வந்து கண்டிப்பாக வந்து 25-30 மெம்பர் ஆக்குங்க. இப்போ 100 மெம்பர் இருக்கிறவங்க 125 மேலே ஆக்குங்க. ஸோ நம்ம இது வந்து 4519 வந்து ஒரு 10%னா ஒரு 500 மெம்பராவது மேலே ஏறணும். ஸோ அதனால் 5000க்கு மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்ம கவர்னருடைய ஆசையாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த பீரியடில் வந்து 5000 மெம்பர்ஸ் மேலே ஆவாங்க. ஸோ வித் திஸ் யுவர் சப்போர்ட் டெஃபினட்டாக வந்து மெம்பர்ஷிப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ வுட் லைக் டு thank PDG Jacinda Dharma ma'am and our assistant Kumara Pandian and presidents of Rotary Club of Nagarcoil, Suburban, Nagarcoil Central, and secretaries of these 3 clubs and all fellow Rotarians for giving me this wonderful opportunity to talk about this membership. So once again, thank you very much, ma'am. Thank you. Thank you, dear Chief Guest Rotary Yusuf Raja, for your informative talk. We got a lot of information from your talk. Thank you very much, thanks. யூசுப் ராஜா சார் வந்து மயிரோட்டியை வந்து பேசுறதுக்கு முன்னாடி 6 மணிக்கு அப்டேட் பண்ணி பார்த்துட்டு வந்துருக்கிறான்னு நினைக்கிறேன். நம்ம கிளப் 113 ஒன்று நானும் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா ஒரு மாதம் ஆச்சு டாக்டர் மித்ரா அண்ட் டாக்டர் ஜெய்ஸ்லா அண்ட் ரொட்டேரியன் டாக்டர் கோபகுமார் அண்ட் ரொட்டேரியன் பரத் சிங் 4 பேர் இன்வைட் பண்ணி அவங்க 4 பேரையும் வந்து மயிரோட்டில் வந்து அப்டேட் பண்ணுவேன். அன்னைக்கு ஒரு புது ரொட்டேரியன் வசந்த் மல்லிகா 5 பேர் சேர்த்து வசந்த மல்லிகா 118 பேர் நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோயில்ல மெம்பர்ஷிப்பாக இருக்கிறோம். இந்த மைரோட்ரி எல்லாம் பண்ணுறோம். அதுதான் வந்து அதான் சார் வந்து 6 மணிக்கு அதை அப்டேட் பண்ணி பார்த்துருக்கோம். 118 பேர் நான் ஷார்ட் டைமில் பண்ணிடுறேன் சார்.
தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். இந்த ஜோனல் செமினாருக்கு வருகிறதுள்ள டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் செக்ரட்டரி ரொட்டேரியன் பாஸ் அசிஸ்டன்ட் கவர்னர் பிரபாகர் சார் அவர்களையும், இந்தியன் பாஸ் பிரசிடென்ட் திருமலைக்குமார் அவர்களையும், ஜோனல் செக்ரட்டரி ஜோன் 34 ரொட்டேரியன் சுப்பிரமணியம் அவர்களையும் வருகிறவர்கள் அன்போடு வரவேற்கிறோம். அடுத்தபடியாக இந்த செமினாருக்கு வாழ்த்துறை வழங்க பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் ஜெசிகா தர்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். So once again, my greetings to all of you. நான் அப்பப்போ பேசிட்டே தான் இருந்தாலும் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட் as a role is given to me as a offering felicitation, I like to offer my felicitation to the President, Secretary of all the 3 clubs, Rotary Club Nagarkoil, Nagarkoil Suburban, Nagarkoil Central, and also AG. இவங்க எல்லாருக்கும் முயற்சி எடுத்ததுனால எனக்கு இந்த செமினார் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலாக our chief guest has given a very good talk, very interesting talk, very informative talk. Up to date matters are given to all of us. எல்லோரும் கவனமாக நாங்கள் பார்த்தால் தெரிஞ்சு யாருமே செல்ல பார்த்து usually do that. செல்ல பார்ப்பாங்க, அங்கே பார்ப்பாங்க, எழுதி போவாங்க. So dear Subraja, I was watching that from the talk. Everybody was attentive. That is the effect of an orator. ஒரு ஸ்பீக்கர் வந்து எப்படி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால நல்ல இல்லை. Audience must be attentive. அது நல்லாவே இருந்தது. So it was really a very useful purpose. அப்புறம் நம்ம ஏஜி குமாரபாண்டி சார் எப்பவுமே வெரி ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்ஸ். ஒரு நம்ம கிளப்புக்கு ரொம்ப ஓல்டு மெம்பரில் நியூ டு தான் சொல்ல போனால் நியூ இல்லை இருந்தாலும் ஃபியூ இயர்ஸ் எத்தனை வருஷம் ஆனால் எல்லாத்துலேயும் நல்ல இன்வால்வ்மெண்ட். அந்த மெம்பர்ஷிப்பை பற்றி சொல்லும்போது ஏன் ரொட்டரியில் நம்ம மெம்பராக இருக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொன்னாங்க. எனக்கு எப்போவுமே தோணும் ரொட்டரியன் குமரபாண்டியன் என்ன கேட்டாலும் இமீடியட்லி ரெஸ்பான்ஸ். அதுதான் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஈவன் எஸ்டர்டே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பார்க்கணும் புதுசு இல்லையா நான் பார்க்க வேண்டியது. பிகாஸ் கில்ட் ஆஃப் சர்வீஸ் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அதில் அவங்க தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் பிரசிடென்ட், ஐ எம் செக்ரட்டரி. அதனால எனக்கு சில விஷயம் பேச வேண்டியது. ஐ வாஸ் தேர். அவங்க ஒரே பார்க்கவே முடியல. பிகாஸ் வாஸ் நாட் தேர். நாங்கள் பெரிய கூட்டம் பார்க்கணும். வேணே கால் கேம் அவர் உடனே இன்னொரு அவரோட பிஏ கூப்பிட்டு அந்த வாரம் என்னை தேடி எத்தனையோ பேருக்காக என்னை தேடி வந்துட்டார் குமரபாண்டியன் சார். சொன்னாங்க அன்னைக்கு கலெக்டரை பார்க்க முடியாது, ஏன்னா ஷீஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாங்க. ஐ வில் கால் யூ, மேக் அ கால் அண்ட் சரி அப்படின்னா நாங்கள் கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்துல இமீடியட்லி ஐ வாஸ் ரிலீவ் ஃப்ரம் தட் பிளேஸ். 1.5 hours அங்கே உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டு பிகாஸ் அவங்க இல்லைன்னு ஐடியா எனக்கு இருக்கல. ஸோ மெனி பீப்புள் வேர் வெயிட்டிங். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு யூஸ் டு ஹெல்ப். So our role in many ways, in all the ways, in all walks of life we can experience. Being a food safety officer, government department பெரிய போஸ்ட் இருக்கிறாங்க, அதனால he is able to help us. So in that way எல்லோருமே நமக்கு என்னென்ன நம்மளால முடியுமோ அதையெல்லாம் நம்ம செய்யணும் நல்லாவே தெரியும். ஸோ எங்களோட நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு சே தட் whenever any medical help is needed, நான் வந்து அங்கே சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் 34 இயர்ஸாக டீச்சராக இருந்ததுனால எந்த பிள்ளைக்கு என்ன ஒரு பிள்ளைக்கு ஃபேமிலினா நம்ம உடனே டாக்டர்ஸ் அன்னைக்குனா நம்ம ரொட்டேரியன்ங்கிற ஒரு பேங்க் immediately we get that help. In all the departments, எங்கனால எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்ககிட்ட போனால் அவங்க ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டோட எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு இந்த மாதிரி எல்லோருமே we are doing all that. It's only because we are proud to call ourselves as Rotarians, world's largest service organization. நானும் ஒரு மெம்பர் கூட உள்ளவங்க எல்லாரும் யாருனாலும் அவங்க ரொட்டேரியன்ல அப்படின்னு சொல்லும்போது we really enjoy that. We enjoy the pride and pleasure of being a Rotarian. ஸோ அதனால் மெம்பர்ஷிப் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் லெட்டஸ் ஆன் பிளான் எல்லாருக்கும் ஒரு ஆளை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். நான் நினைத்தால் ஒரு ஆளை கொண்டு வர முடியும். இப்போ இன்றைக்கி நியூ மெம்பர் இன்வைட் பண்ணணும்னா ஆல்ரெடி ஜாக்லின் இஸ் அவர் மெம்பர், ஷீ இஸ் அ கிராண்ட் டாட்டர் ஆஃப் அவர் சார்ட்டர் மெம்பர். அதனால் அவங்க உள்ள கொண்டு வந்தோம் பல வருஷங்களுக்கு முன்னாடி. நோ ஷி ஹஸ் brought in her own mother-in-law. இந்த மாதிரி நாம் நினைத்தால் கண்டிப்பாக நம்மால் ஒருத்தர் நம்ம ஃபேமிலியில் இருந்தோம் ஆர்ஃபன் எல்லாம் நம்ம போகிறோம். இன் அவர் ப்ரொஃபஷனல் வேர்ல்ட் அண்ட் இன் அவர் சோஷியல் வேர்ல்ட் வி கோ டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ். எங்கெல்லாம் போகிறோம், ரெஸ்டாரண்ட் போகிறோம், எங்கேயாவது நீங்கள் கேட்கும்போது அது அவங்க உண்மையிலே சூட்டபிளானது கொஞ்சம் விசாரித்து பார்க்கணும். அவ்வளோதான். கூட்டிகிட்டு வந்த பிறகு இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் தே வில் ஸ்டே. இஃப் நாட் தே வில் கோ. வருஷம் முடியுமோ போயிடுவாங்க. அது என்ன செய்ய முடியும்? அவங்க போயிடுவாங்க பயந்து கொண்டு வராமல் இருக்கும். தட் இஸ் மை ஐடியா. வந்து பார்த்தா தான் தெரியும் வாட் இஸ் ரொட்டரி
how to give them a taste of Rotary? Cannot taste it, no. They have to come, they have to be member. அவங்க வந்து எடுத்து நம்ம கூட பழகி நமக்கு வாரந்தோறு மீட்டிங் வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ல கொஞ்சமா பங்கெடுத்தால் தான் they will know what is Rotary. So let us do that. Let us identify someone. அவங்க வந்துருவாங்க வர நிற்பாங்க இல்லையான்னு later on. Let us bring them in and let us make them feel the joy of being a Rotarian. In Rotary என்ன செய்யறோம், என்னென்ன சாதிக்கிறோம், என்னென்ன நல்ல காரியம் செய்யறோம்ங்கிறத we try to make them understand. And நம்மளால முடியும்னா கண்டிப்பா அவங்களால பிடிச்சு வைக்கவும் நமக்கு முடியும். So all the ideas were given by our chief guest. So அதெல்லாம் நம்மளால முடிந்த அளவுக்கு we will try to do. It is only when we have love for Rotary. And I think 74 charter president of Intra Club of Nagarkoil இருக்கும்போது இந்த Rotary Club of Nagarkoil வரவங்க எங்கள் ஸ்கூலுக்கு வந்து அப்படி மெஜஸ்டிக்காக வந்து கரெக்டாக மீட்டிங்லாம் நடத்திட்டு போனதுனால I really developed love, respect for Rotary Club of Nagarkoil. In that way only I joined Rotary. It's only because of the respect I have for the Rotarians of Rotary Club of Nagarkoil. So dear Rotarians, let us go ourselves as models to the youngsters. Then only we will be able to bring the youngsters into the family of Rotary and try to bring them into our club or any club. நம்ம club தான் இருக்கணும். அவங்க எங்க வசதியோ அங்க இருந்து போறாங்க. இருக்கட்டும். Let them be our members and let's enjoy the pleasure of having brought them into the family of Rotary and be proud and happy to be with them. So let us not make it a point. ஒருத்தர் எப்படியா கொண்டு வரணும்னு நினைச்சா it will happen. So let us try to do that. And once again, my wishes to all the persons occupying this their seats here, all the presidents and secretaries of the three clubs, and very much our AG, and also to our chief guest, once again to everyone. My wishes, best wishes to all of you. May God bless you with good health and happiness, and that will be the success of all of us. Thank you. Now the next role is presently, I call upon our Vice President Dr. P.V. Selvan to honor our chief guest with a memento. To take home with him the pleasant memories of our three clubs, our soul. Now, our AG likes to make an announcement. மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் செமினாருக்கு நம்ம கிளப்ல இருந்து இதுவரைக்கும் 37 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 18 சண்டே விஸ்வா கிராண்ட் கன்னியாகுமரியில் வச்சு நடக்குது. இன்னும் யார் ரெஜிஸ்டர் பண்ணாலும் சொல்லுங்க, பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து வயநாடு டிசாஸ்டர் ரிலீஃபுக்கு வந்து நம்ம கிளப்ல இருந்து கோரிக்கை ஏற்று இது வரைக்கும் 1,10,10,000 ரூபா வந்து வந்திருக்கு. கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். நம்ம கிளப்ல இருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சிருக்கிறோம். அதனால உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்யணும்னு நான் கூட வேண்டிக்கிறேன். நன்றி. So now the room is for our secretary to offer a vote of thanks, and we'll make an announcement also. Some announcements. In the morning at 8 o'clock, flag hoisting. After that, we'll conduct the regular meetings. Evening, there is no meeting. August 31st, we are going to conduct a family meet, fireside meeting at Chottovalai. So block that date, 31st August, evening 4 p.m. So in that week also, 29th, we don't have any meeting. Instead of regular meeting, we'll have this fireside meeting. Now we thank our chief guest, Rotarian PAG Yusuf Raja. He gave a lot of information about the benefit of club and member of joining a Rotary Club. Very elaborate ideas, and also to develop friendship and a platform to serve the community, platform for their self-development. He explained everything in a clear manner. I thank you, sir. I thank our PDG for inducting new member
and for felicitation. Thank you, ma'am. I thank our President, Acting Rotarian PAG Anita Natarajan for conducting this meeting. Thank you, ma'am. I thank Rotarian President Satish of Suburban, actually PAG Satish. I thank Rotarian Nagarajan of Central. I thank Secretary Rotarian Ayyappan of Nagarville Suburban, Rotarian Bruce of Nagarville Central. I thank our AG, he is always supporting us. Actually, he planned this zonal meeting for his encouraging words. Thank you, sir. I thank all the fellow Rotarians who have come over here to make the function as a grand success. And also I thank members of Nagarville Suburban, Central, and also special members as Rotarian Past President Shankar from Tinnevelly, Rotarian District Secretary PAG Prabhakaran, AG George, AG Udayakumar, and other visiting Rotarians. Thank you all. Thank you, dear Secretary Rotarian Melodious, for your words of thanks. Not only that, he is the man who does his work very correctly, very perfectly, very politely and patiently. All these qualities are in our Secretary. We have the Secretaries also will be there. So let us all enjoy the presence and acquaintance of all of us as Rotarians. Now it is the time for national anthem. Let us all get up to pay homage to our country.